ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. தமிழ்நாட்டு அரசியலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கால் பதித்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் வாக்குகளை வாரி வழங்கி தனிப்பெரும் கட்சி என்ற அந்தஸ்தை வழங்கினர். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் என்ற இலக்கை எட்ட முடியாததால் திமுக கூட்டணி கட்சிகளான சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். 10ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சில வழக்கத்திற்கு மாறான செயல்கள் நடந்துள்ளது தற்போது சர்ச்சையாக மாறியுள்ளது. கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் முதலில் வந்தே மாதரம் ஒலிக்கப்பட்டு அதன் பின்னர் தேசிய கீதம் மற்றும் இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. வழக்கமாக திராவிட இயக்கங்களை சேர்ந்த முதல்வர்களின் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடப்படுவதில்லை. அதேபோல் தமிழக அரசு விழாக்கள் பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி தேசிய கீதத்துடன் முடிவடையும். ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக முதல்வர் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்பட்டது. மத்திய அரசு விழாக்களில் வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது மாநில அரசு விழாக்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநில முதல்வராக விஜய் பதவியேற்ற விழாவில் வந்தே மாதரம் முதலிடத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திலும் இசைக்கப்பட்டது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிலர் இந்த நிகழ்வை ஆளுநர் மாளிகை ஒருங்கிணைத்தது என்று கூறுகின்றனர். ஆனால் 9ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற பாஜக முதல்வர் சுவேந்து அதிகாரியின் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் இசைக்கப்படவில்லை. பாஜக ஆளும் மாநிலத்தில் கூட வந்தே மாதரம் இசைக்கப்படாத போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இசைக்கப்பட்டது என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வழக்கமான மரபு மற்றும் தமிழ் கலாச்சாரம் விஜயின் பதவியேற்பில் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தவேக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த சிபிஐ இந்த விஷயத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று தவேக தலைவர் விஜய் பதவியேற்கும் போது ஆண்டவனின் மீது ஆணையாக என்று பதவி பிரமாணம் செய்தார். ஆனால் மதசார்பற்ற அரசு என்று வரும்போது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதியேற்க வேண்டும். விஜயும் அவரது அமைச்சர்களும் அரசியலமைப்பின் மீது ஆணை ஏற்காமல் ஆண்டவனின் மீது என்று கூறியதும் வழக்கத்திற்கு மாறானது என்று கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற போது தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட்டு அதன் பின் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. வந்தே மாதரம் இசைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்பு இருந்தவர்கள் கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அதனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சிறிது கால அவகாசம் வேண்டும் என்று விஜய் கேட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம் என்று தெரிவித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.